ஹலோ வீவர்ஸ். செப்டம்பர் 1, 2025 உச்சநீதிமன்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் 2010க்கு முன்னாடி பணியில் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் கண்டிப்பாக பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட அரசு பணியில் தொடர முடியும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வாலண்டியராக ஓய்வு பெறணும் அப்படிங்கிறத தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு மாநிலங்கள் பார்த்திங்கன்னா சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதல் மாநிலமாக சீராய்வு மனு தாக்கல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 சிறப்பு டெட் தேர்வுகள் ஆண்டுக்கு நடத்தப்படும். 2026 மட்டும் ஜனவரி, ஜூலை, டிசம்பரில் 3 டைம் நடத்தப்படும். அதுலேயும் பர்டிகுலராக ஜனவரியில் பார்த்திங்கன்னா 24 and 25 நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி வெப்சைட்டில் நவம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே நேற்று நவம்பரில் வெளியாச்சு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நவம்பரில் 15 and 16 டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் டிஆர்பி நடத்தக்கூடிய அந்த டெட் எக்ஸாம், அதாவது நார்மலாக பிஎட் முடித்தவங்க, டிஎட் முடித்தவங்க எழுதக்கூடிய அந்த டிஆர்பி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நவம்பர் 15, 16 தான் நடந்துச்சு. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் டெட் எக்ஸாமினேஷன், இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு லேட்டாக தான் பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் கிடச்சிது. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அதில் உள்ள என்ன தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நோட் மட்டும் பார்த்திங்கன்னா கிடச்சிது. அதை படித்து பார்த்ததில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் ஆசிரியர்கள் அவங்க பர்டிகுலராக ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, செப்டம்பர். அதாவது இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் பணியில் சேர்ந்தாங்களோ அந்த 2010 இப்போ வரைக்கும் அவங்கள யார் டெட்டு கிளியர் பண்ணி அவங்க இந்த பணியில் சேர்ந்தவராக இருக்கணும். அதாவது 2010க்கு முன்னாடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் இந்த செப்டம்பருக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக பணியில் இருக்கணும். அந்த மாதிரி பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த ஸ்பெஷல் டெட் முன்னெடுத்து இப்படி புதுசாக நோட்டிஃபிகேஷன் வெளியிற அளவுக்கு போயிட்டாங்க. பிற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ப்ராசஸே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 hours டெய்லி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிந்து நாளிதழில் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவங்க போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேகாலயாவில் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. மேகாலயாவில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வி ஆசிரியர்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா மனுக்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. கேரளாவில் சீராய்வு மனு தாக்கல் பண்ணுற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் மட்டும்தான் போராட்டம் பண்ணுறோம், அந்த சட்ட விதிகள் ஏதாவது திருத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட், அங்கே சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் பற்றி பேசுகிற முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இது அஃபீஷியலாக உச்சநீதிமன்றம் வழங்கின ஒரு தீர்ப்பு. ஸோ இதில் நோ பாலிடிக்ஸ், கரெக்டுங்களா? பட் இதை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புஷ் பண்ணும் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டேட்டோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லைனா பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆசிரியர்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சங்கங்கள் இருக்குது. 1 to 5th, 5th to 8th, 9th to 12th இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கங்கள்லேருந்து அவங்க பார்த்திங்கன்னா சீராய்வு மனு தாக்கல் பண்ணாங்களும் சரி. இப்போ இதை நம்ம கோர்ட்டில் மட்டும் தான் டீலிங் பண்ண முடியும். இதை நான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கேன், என் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள நான் அந்த மாதிரி நடத்திக்குவேன் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. இது இனியும் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரே சட்டம், ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு மாநிலம் இல்லை நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் சான்சஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிரா ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த சட்ட விதிகள், அதாவது நீங்கள் 2010 சேர்ந்திருந்தீங்கனாலும் சரி, இல்லை 2000க்கு முன்னாடி சேர்ந்திருந்தீங்கனாலும் சரி, 1990 ஆசிரியராக இருந்தாங்கனாலும் சரி, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் ஒரு டெஸ்ட்டு அந்த அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்போ இது இருந்திருக்குள்ள, குவாலிஃபிகேஷன் இருக்குள்ள. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வைஸ் தான் அவங்க ஆசிரியர் பணிக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 2010க்கு முன்னாடி அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டெட் ப்ராப்பராக இது பண்ணி, அப்போ 2010க்கு முன்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அன்றைக்கே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ 2010க்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒருத்தவங்க, இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்மளாம் ஸ்கூல் எப்போ முடிச்சிருப்போம், நான் பார்த்திங்கன்னா 15 முடித்தேன் அப்படின்னா, அப்போ 15க்கு முன்னாடி வரைக்கும் 10 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்களே டீச்சர்ஸ். அப்போ அவங்களுமே இதில் இந்த ஃபேக்கல்ட்டிஸ் பாதிக்கப்பட தான் போகிறாங்க. அதுக்குன்னு அவங்களுக்கு டீச்சிங் அவங்க டீச்சிங் நல்லா பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, குவாலிட்டி கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பல ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ், பல பெரிய சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறது டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சோ அதை பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டு தான் ஆசிரியர்கள் ஆயிருப்பாங்க. பட் இதெல்லாம் நான் சொல்லுங்கள், இது என்னோட சொந்த பாயிண்ட் கிடையாது. இதெல்லாம் தான் ஒரு வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்கள் இது ஒரு வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்குல்ல, அது குவாலிஃபிகேஷன் வச்சு தானே பாஸ் ஆகி வந்திருப்பாங்க. அதனால் இப்போ இந்த டெட் இனிமேல் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு மட்டும் டெட் ஃபாலோ பண்ண போதும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரூத் அப்படிங்கிறது தெரியல. இது தள்ளுபடி ஆகுமா? ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம், அந்த மாதிரி இன்றைக்கி அந்த ரிட் மனு தாக்கல் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அப்டேட்டும் அதில் இல்லை. ஸோ அந்த மனுக்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இதில் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்க்கு அப்ளை பண்ணுறது, இதில் வேறு இந்த அப்ளை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ரிலீஸு
அது வந்து நீக்கிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சில நியூஸ் சேனலில் நான் பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க சில பிழைகள் வந்து இருந்துச்சு அந்த நோட்டிஃபிகேஷனில், மார்க்கில் வந்து சில பிழைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் யார் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பிழைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தேர்வர்களுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணியிருந்ததை வச்சு நான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு டெட் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதோட நடத்தி முடித்து அதுக்கு வந்து ரிசல்ட் எல்லாம் வெளியேறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் டைம் ஆகும் கரெக்டாக. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு இந்த வருஷம் ஒரு டெட் நடக்குதுன்னா மறுபடியும் அடுத்த டெட் நடத்துவாங்க, அடுத்த வருஷம் நடத்துவாங்க. ஆனால் இப்போ அந்த ஆசிரியர்களுக்காக ஆண்டுக்கு 3 முறை வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு. அதுவும் இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்தோன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நடக்கக்கூடிய அந்த டெட் தேர்வு முடிஞ்சோன்னா அடுத்த மாதமே வந்து இன்னொரு புதிய ஸ்பெஷல் டெட் தேர்வு அப்படிங்கிறது வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஜனவரியில் நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ ஒரு 2 மாதம் கேப்பில் அதுதான் வந்து அவங்க வந்து நிறையா கொஷின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனிஹவ் இது வந்து அரசு ஆசிரியர்கள் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் நிறையா அரசு ஆசிரியர்கள் பார்க்குறீங்க, தனியார் ஆசிரியர்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, தெலுங்கானாலேயே அந்த மாதிரி டிஜிட்டல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து அந்த அப்டேட் செய்யப்பட்டது வெளியிட்டுருவாங்க, அந்த ப்ரெஸ் ரிலீஸு அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சீராய்வு மனுக்களோட விசாரணை மற்றும் அதோட தீர்ப்பு எப்போ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் அது சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.